محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله. ثلاثة الأصول شرح ثلاثة الأصول لمحمد بن صالح العثيمين அவங்களுடைய புத்தகம். இதில் பார்த்தது என்னன்னா கடைசியில் يعلم رحمك الله أنه يجب على كل مسلم அறிந்து கொள்ளுங்கள் ரஹ்மக் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஒரு பெரிய ஷேக்குடைய துவா. அன்னஹு யஜிபு அலா குல்லி முஸ்லிம் என்னது எது அறியணும்? யஅலம் அறிந்து கொள். எதை அறிய வேண்டும்? அன்னஹு யஜிபு அலா குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை. ஒ முஸ்லிமத்தின் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீது கடமை. தஅல்லும ஸலாசி ஹாதிஹில் மஸாயில் இந்த மூன்று அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்வது கட்டாயம். வல் அமலு பிஹின்ன அதை பற்றி அமல் செய்வது கட்டாயம். ஏன்னா இல்ம் இருந்து அமல் இல்லாமல் இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்மை இகழ்ந்திருக்காங்க. புகழலை மாறாக இகழ்ந்தாங்க. காலில் பார்த்தோமா மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த ثم يحملوها كمثل الحمار يحمل أسفارا கல்வி கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்யாதவங்களுக்கான உதாரணம் யாரு? யூதர்கள் கல்வி இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? அமல் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உதாரணம் சொல்றான்? கமஸலில் ஹிமார் அவர்கள் கழுதை போன்றவர்கள். எப்படிப்பட்ட கழுதை? யஹ்மிலுல் அஸ்ஃபாரா புத்தகங்களை சுமக்கக்கூடிய கழுதைகள். தனக்கு முதுகுக்கு மேலே புத்தகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் புத்தகம் பிரயோஜனமானதா? பிரயோஜனமானது. அப்போ கல்வியை கற்றுக்கொண்டு அதன்படி அவன் பிரயோஜனப்படலைன்னா அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது. அப்போ தஅல்லுமு ஸலாஸ மஸாயில் ஹாதிஹி இந்த மூன்று விஷயங்களையும் படிப்பது கட்டாயம் ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும். வல் அமல் பிஹின்ன அதை அமல் செய்வது கட்டாயம். அதில் முதல்ல என்னது? முதல் விஷயம் என்ன? 4 விஷயத்தை படிப்பது கட்டாயம் சொன்னாங்க. அதில் முதல் விஷயம் என்ன? அன்னல்லாஹ ஹலகனா. அண்ண நம்ம படிச்சோமா? இதில் என்ன வருது? அன்னல்லாஹ வருதா? ஃபத்ஹா அன்னல்லாஹ. அப்போ அன்ன அது என்ன சொல்லணும்? தௌகீத் உறுதிப்படுத்துதல். நிச்சயமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஹலகனா நம்மளை படைத்தான். வரஸகனா நம்மளுக்கு உணவு வழங்குகிறான். ரிஸ்க்குங்கிறது உணவு மட்டும் கிடையாது. ரிஸ்க்குக்குள்ள எல்லாமே அடங்கும். அல்லாஹ் நம்மளுடைய அமலை ஏற்றுக்கொள்வதும் ரிஸ்க்கு. அல்லாஹ் நம்மளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வதும் ரிஸ்க்கு. அல்லாஹ் நமக்கு ஷஹாதத் வழங்குவதும் ரிஸ்க்கு. எல்லாமே ரிஸ்க்கு. அல்லாஹ்வுடைய நியமத்து நம்ம மீது பொழிவதும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் ஒன்று தான். புரியுதா? எல்லாமே அல்லாஹும்ம ர்ஸுக்னி அஷ்ஷஹாதா துவாக்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை ரிஸ்காக வழங்குவாயாக. ஷஹாதத் தான் என்னது? உயிர் தியாகம் கொடுத்தல். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தல கூட என்ன சொல்றாங்க? ஷஹாதா. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகத்தை அவங்க என்ன சொல்றாங்க? ரிஸ்க். அல்லாஹும்ம ர்ஸுக்னா அஷ்ஷஹாதா. உன்னோட ஷஹீதுன்னு சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சவங்கள ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஷஹாதாங்கிறது கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அப்போ வெறுமனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னல்லாஹ் ஹலகனா வெறுமனே படைத்தான் மட்டும் இல்லை, வரஸகனா நம்மளுக்கு ரிஸ்க் வழங்குகிறான். இது எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் தான் ரிஸ்க் வழங்கக்கூடியவன். துல் குவா பலமுடையவன். சரிங்களா? அதே போல குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் நீங்கள் கூறுங்கள், யார் வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவு வழங்குகிறாய்? குல் நபியை கூறுங்கள், அல்லாஹ்.
அல்லாஹ் என்று. குல் மை யர்சுக்குகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் இருந்து யார் உணவு வழங்குகிறார் என்று நபியை கேளுங்கள். அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார, செவிப்புலனையும் பார்வை புலனையும் யாருடைய கண்ட்ரோல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு யார் வச்சிருக்கான்னு கேளுங்க. வமை யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய், யார் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளிக்கொணர்கிறார். போன இதுல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நீங்க இருந்தீங்களா? இதுல நீங்க இருந்தீங்க. என்ன விளக்கம் கொடுத்த பாய்? ரிசர்ச் மன்னன். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி, மையத்திலிருந்து அல்லாஹ் உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறான். உயிருள்ளதிலிருந்து மையத்தை வெளிப்படுத்துகிறான். வலம் யதுருகுனா, அல்லாஹ் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய் வ மை யுதப்பிருல் அம்ர ஃபஸயகூலுன அல்லாஹ். அப்போ அல்லாஹு ராஸிக், அல்லாஹு ஹுவ ரஸாக்கு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் ஹலகனா, அல்லாஹ் நம்மளை படைத்தான். வரஸகனா, நம்மளுக்கு உணவு வழங்கினான். வலம் யதுருகுனா ஹமலா, அவன் நம்மளை வீணாக விட்டுவிடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலம் யதுருகுனா ஹமலா, வீணாக விட்டுவிடவில்லைன்னா என்ன அர்த்தம்? படைத்த நோக்கம் விளையாட்டுக்காக அல்ல. விளையாட்டுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைக்கல. படைத்த நோக்கம் மனிதர்களை படைத்தது விளையாட்டுக்காக இல்லை, ஜின்களை படைத்தது விளையாட்டுக்காக இல்லை, இந்த பூமியை படைத்தது விளையாட்டுக்காக இல்லை. ஒரு மூமின் என்ன சொல்வா? சுப்ஹான, என்னது ஆயத் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து பிரமிச்சு போய் என்ன சொல்லுவான்? சுப்ஹானல்லாஹ் மா ஹலக்த ஹாதா பாத்திலா. இது எல்லாத்தையும், அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணா படைக்கல. புரியுதுங்களா? வலம் யதுருகுனா ஹமலா, அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹிக்மத்துக்காக அல்லாஹ் படைச்சான். ஹிக்மத்துக்காக படைச்சா. பல் அர்ஸல இலைனா ரசூலா, நமக்கு என்ன செஞ்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? ரசூல் மாதிரிகளை அனுப்பினான். சூரத்துல் முஃமின்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாம் உங்களை விளையாட்டாக படைத்தோம் நினைக்கிறீங்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் என்பால் திரும்ப மாட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக்கு லா இலாஹ இல்லா ஹுவ அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா அவன் விடப்படுவான் என்று. அலம் யகுன் நுத்ஃபதன் மின் மனி யும்னா, இந்திரியத்தில் செலுத்தக்கூடிய அவன் ஒரு துளி இந்திரியமாக இருக்கவில்லையா? சும்ம கான அலகதன், அவன் பிறகு அலக்காக ஒட்டி கொள்ளும் சதை பிண்டமாக இருந்தான். ஃபഖலக ஸவ்வா, அவன்தான் அதில் ரூஹை படைத்தான். மொத்தம் 4 படித்தரம் தெரியுமா? ரூஹ், குழந்தை வளர்றதுல படித்தரம் தெரியுமா? என்னதுலாம்? நுத்ஃபா, 40 நாள் நுத்ஃபா இருக்கும், பிறகு 40 நாள் ரத்த கட்டியாக இருக்கும், சும்மா 40 நாள் முதுகா சதை இருக்கும். சரிங்களா? மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 340. சும்ம யுர்சலு இலைஹி மலக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, சும்ம யுர்சலு இலைஹி மலக், அல்லாஹ் மலக்குமாரை அனுப்பான். ஃபயுன்ஃபகு ஃபீஹி ரூஹ், அதில் ரூஹ் ஊதப்படும். அப்போ 40 நாளுக்கு அப்புறம் 120 நாளுக்கு அப்புறம் என்ன வரும்? உயிர் வரும். உண்மையா இல்லையா? ஹதீஸ் அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் பெண்கள்கிட்ட கேளுங்க, எப்போ உயிர் வரும்னு முன்னாடியே சொல்லுவாங்க. ஏன் பை சயின்டிஃபிக்காக என்ன பை இருக்கு? எப்போ ரூஹ் ஊதப்படும், எப்போ உயிர் வரும்? கன்ஃபார்மா? அப்படியா? துடிப்பு இருக்கும். சரியா? சரி. ஹை சும்ம கான அலகத்தன், அது ஒரு அலக்காவாக இருந்து. ஃபஹலக, அல்லாஹ் படைத்தான். ஃபஸவ்வா, படைத்தது மட்டும் இல்லை, ஒழுங்குபடுத்தினான். ஒழுங்குபடுத்துதல் என்ன அடங்கும் சொல்லுங்க பார்ப்போம். சீராக்குதல். நீங்கள் எப்படி சீராக்குதல் நினச்சிட்டீங்க? காலையில் ஒன்று சொன்னேன் தெரியுமா? ஒரு ஆயத்து சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்? இல்லை, ஒரு
கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? அல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நம்ம நார்மலாக சொல்கிறாங்க எப்படி இருக்கும்? கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? அப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? எதில் சமமாவாங்க? எதுலேயுமே சமமாக மாட்டாங்க. அவங்க அறிவிலையும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் மாட்டாங்க. வாழ்க்கை முறையிலையும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். கற்றவர்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வை பயப்படுதலையும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்தை ஒழுங்காக செய்வதிலையும் யார் சரியாக செய்வா? கற்றவங்க சரியாக செய்வாங்க. அப்போ யார் சரியாக செய்ய மாட்டாங்க? கல்லாதவர்கள். அப்போ அதுலேயுமே அல்லாஹ்வுடைய இபாதத்தை சரியான முறையில் செய்வதிலையும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதை சரியான முறையில் நிலைப்படுத்துறதுலையும் கற்றவர்கள். அதனாலே பிரச்சனை என்ன? கபூரில் வைக்கும் போது கேள்வி கணக்கு கேட்கப்படும். கேள்வி கணக்கு கேட்கப்படும் போது பதில் கற்றவர்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கல்லாதவர்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயும் சமம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ மறுமையில் எழுப்பப்படும். அதுலேயும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமம் கிடையாது. அப்போ வெறுமனே கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா? நம்ம நார்மலாக இல்லை, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே போல் ஃபஹலக ஃபஸவ்வா, அல்லாஹ் படைத்தான், ஒழுங்குபடுத்தினான். இந்த ரெண்டு இதை வச்சு நீங்கள் ஒரு புத்தகம் எழுதலாம். அப்போ அதுதான் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது. புரியுதுங்களா? சரி, நீங்கள் மனிதனை பற்றி படிக்கும்போதோ எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு காது இதுக்கு வளைஞ்சிருக்கு, நேரம் இருந்தால் என்ன? குடல் மணலாக உள்ள இப்படி ரவுண்டாக இருக்குது, சுற்றி போதில்ல. நேரம் இருந்தால் என்ன? என் மூக்கு கீழே இருக்குது, இப்படி இருந்தால் என்ன? ஃபஸவ்வா, அவன் ஒழுங்குபடுத்தினான். யானைக்கு என் மூக்கு கீழே இருக்கு, அதுக்கு மூக்கை வாய்க்கிட்ட வச்சான்னா எதுவுமே ஒரு இது மாற்றமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு ஞமை இல்லைன்னா என்ன ஆகும்? இமை இல்லைன்னா என்ன ஆகும்? மனிதர்களுக்கு மேலே இந்த முடியெலாம் இல்லைன்னா என்ன ஆகும்? சரி, கண் இருக்கு, கண்ணை மூடுகின்ற இந்த இது இருக்குல்ல, இது எமை. இது என்னது? இமையா? இது எமன்னு சொல்லுவாங்க. புருவம் இல்லைன்னா ஒரு மாதிரி. இந்த கண்ணை பாதுகாக்கிற எமை இல்லைன்னா எல்லாம் இருக்கு, எமை இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? 3 விரல் இருக்கு, என்ன செய்வீங்க? சரி, எல்லா விரல் இருக்கு, நடுவில் ஒரு விரல் இல்லை, எப்படி உங்களால் இது பண்ண முடியும்? ஃபஸவ்வா. புரியுதுங்களா அர்த்தம்? ஃபஸவ்வா, ஒழுங்குபடுத்தினான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எது தேவையோ அது அல்லாஹ்வுக்கும் தெரியும். சரிங்களா? ரோமம் இருக்கிறது, ரோமத்துடைய எல்லா, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அஃபலம் யன்துரு இலல் ஈபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்தை நீ பார்க்கலையா எப்படி படைக்கப்பட்டிருக்குதுங்கிறது? ஒட்டகத்துடைய விஷயங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ்வை தவிர யாராலையும் படைக்க முடியாது. அப்போ தான் வருது ஃபஸவ்வா. புரியுதுங்களா? ஃபஹலக ஃபஸவ்வா ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والأنثى. அல்லாஹ் அதுக்கு சொல்கிறான் ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி, அல்லாஹ் அதிலிருந்து ஜோடிகளை படைத்தான். என்னது? الذكر والأنثى. அலைஸ ذلك بقادر على يحيي الموتى. அரபி படிங்க, எப்படியாச்சும் அரபி படித்து இந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே உடம்புலாம் சிலிருக்கும். அலைஸ ذلك, லைஸ படித்தமா என்னது? கேள்வி வாக்கியம். அலைஸ ذلك, இதற்கு முடியாதா? பிகாதிரி, சக்தி உள்ளவங்க கிடையாது அல்லாஹ். அலா, எதன் மீது? ஐயுஹியல் மௌத்தா, இதெல்லாம் கொண்டு வந்த அல்லாவால மரணித்தவரை உயிர்ப்பிக்க கொண்டு வர முடியாதா? புரியுதுங்களா? அப்போ வலம்பிய துருக்குன அகமலா, நம்மளை என்ன செய்யல அல்லாஹ் வேனுக்கு முன்னே உள்ள பல் அர்சல இலையின ரசூலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அனுப்புனான், தூதர்மார்கள் அனுப்புனான். அந்த தூதர்மார்கள் யார்லேருந்து வந்தாங்க? மனிதர்கள்லேருந்து வந்தாங்க. ஏன் மனிதர்லேருந்து தூதர்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான்? அதற்கான ஹிக்மத் என்ன சொல்லுங்க? மனிதர்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஹிக்மத் என்னது? மலக்குமார்களை கொண்டு வந்து அல்லாஹ்வால் வழிகாட்ட முடியாதா? மனிதர்கள்லேருந்து ஏன் தூதரை தேர்ந்தெடுக்கணும்?
ஜின்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கலாம், ஜின்கள் உருமாறும், இருக்கிறது அழகாக மாறலாம். மலக்களை விட அழகாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னா இன்னும் தூது பார்த்து பயந்தே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. அவர் திடீர்னு பறந்து போவார், அதை பார்த்து இஸ்லாத்துக்கு ஏற்றுப்பாங்க. ஏன் கறி சாப்பிட்றது உப்பு கண்டை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தான். அப்படி கிடையாது. ஒரு மலக்குமார்கள் அனுப்புனா நீ மலக்கு உன்னால் எல்லாம் முடியும், நான் மனுஷன் என்னால் முடியாதுன்றான். ஒரு விஷயம் சொன்னால் உன்னால் முடியும், எங்களால் முடியுமா முடியாதா? மனிதன் அனுப்புனா சொல்ல முடியுமா? யோ நானும் மனிதன் யா, நீ எதை சாப்பிட்றியோ அதை நான் சாப்பிட்றேன், நீ எதை குடிக்கிறியோ அதை நான் குடிக்கிறேன். இங்கே காரணம் சொல்கிறதுக்கு எதுக்கும் வழி இருக்குமா? பார்த்துங்க. பல் அர்சல இலைனா ரசூல ஃபமன் அத்தாஹு, அவருக்கு யார் கீழ்ப்படிந்தாரோ. அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ஃபமன் அத்தாஹு, ஒரு மலக்குமார்கள் அனுப்பியிருந்தால் கீழ்ப்படிய முடியாது. நீ மலக்கு, உனக்கு சாப்பிட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, 24 மணி நேரம் ஒன்றால் என்ன செய்ய முடியும்? பள்ளியாசல்லே அல்லான்னு கதி நிற்க முடியும். எங்களுக்கு அப்படியா? கொஞ்ச நேரத்திலே எங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும், பசிக்கும், தாகம் எடுக்கும், யூரின் போகணும், நிறைய வேலைகள் இருக்கும், எங்களால் பள்ளிவாசலில் இருக்க முடியாது. அப்போ அவர் கீழ்ப்படிய முடியுமா? மலக்குமார்களாக இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. அதனால்தான் மனிதர்களை அனுப்பி ஃபமன் அத்தா, அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் அப்போ அந்த இடத்துல முடியும். அந்த இடத்துல காரணம் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் வழி கிடையாது. தஹலல் ஜன்னா, அல்லாஹ் நீதமானவன். முடிகிற காரியங்களை அடியார்களுக்கு என்ன செஞ்சான்? கொடுத்தான். அதனால்தான் நபிமார்களை மனிதர்களாக அனுப்புனான். எல்லா நபிமார்களும் கமா வஹைனா இலா நூஹ், நூஹ்ல இருந்து வநபியீன மின் பஅதிஹி, அதற்கு அப்புறம் வரக்கூடிய நபிமார்கள், வஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத், அனைவரும் மனிதர்கள் தான். வ ஈசா வ அய்யூப் வ யூனுஸ் வ சுலைமான், எல்லாருமே மனிதர்கள் தான். வ தாவூத் வ ஜபூர், எல்லாருமே வ ஆதைனா தாவூத ஜபூரா. சரி. வமன் அசாஹு, யார் இந்த மனிதருக்கு தூதர்களுக்கு மாறு செய்கிறாரோ, தஹலன்னார், அவர் நரகத்தில் நுழைவார். வத்தலீலு கௌலுஹு தஆலா இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷஹீதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅஸா ஃபிர்அவுனு ரசூல ஃபஅഖذனாஹும் அഖ்தன் வபீலா. யார் அவருக்கு மாறு செய்கிறாரோ நரகத்தில் நுழைவார். அதுக்கு உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரத்து முஸம்மில்ல, இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலா, நாம் உங்களுக்கு தூதரை அனுப்பினோம், ஷஹீதன் அலைக்கும், உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவரா. எவ்வாறு? கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா, ஃபிர்அவுனுக்கு எப்படி தூதரை நாம் அனுப்பினோமோ அதே போல உங்களுக்கும் நான் யாரு? நம்ம சமுதாயத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅஸா ஃபிர்அவுன ரசூலா, ஃபிர்அவுன் என்ன செஞ்சா? அவர் காலத்தில் அனுப்பப்பட்ட அந்த தூதர் மூசா அலைஹி அஸ்ஸலாம், மூசா இப்னு இம்ரான் அலைஹி அஸ்ஸலாம், அவருக்கு மாறு செய்தான் ஃபிர்அவுன். ஃபஅഖذனாஹும் அഖ்தன் வபீலா, அல்லாஹ் அவரை தண்டித்தான். சரி, முதல்ல என்னது? அல்லாஹ் நம்மளை படைத்தான், வேண்டுமென்றே விடவில்லை. அல்லாஹ் நமக்கு ஹிக்மத்தின் அடிப்படையில் மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்தான். ஃபஸவ்வா, அல்லாஹ் வெறும் படைப்பு மட்டுமல்ல, அல்லாஹ் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினான். இந்த பூமி மனிதர் வாழ்வதற்கு தகுதியான பூமியாக எப்படி மாறுச்சு? இப்போ பெருவெடிப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, பெருவெடிப்பு கோட்பாடு, அது என்ன சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி. ஏன்னா அது வெடிச்சு எல்லாமே வந்துடுச்சு அப்படிங்குவாங்க. சரி, இப்போ இந்த பூமி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் என்ன ஆகும்? சூரியனுக்கு பக்கத்தில் போகும், அப்படி தானே? சூரியனுக்கு பக்கத்தில் போனால் மனிதன் வாழ முடியுமா? இப்போவே பல இடங்கள்ல என்ன இருக்குது? மனிதன் வாழ முடியாத அளவுக்கு வெப்பநிலை இருக்குது, அப்படி தானே? சூரியன்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போதே. ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா வாழ முடியாது, ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா வாழ முடியாது. சூரியன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரி, மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், மனிதர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் சின்ன ஒரு இதை கூட தாங்க முடியாத பூச்சிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஹீட்டு கூடனா தாங்க முடியாத பூச்சிகள்லாம் இருக்குது, அப்படி தானே? அப்போ எல்லாமே இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு
தகுதியான ஒரு இடத்துல எப்படி இந்த பூமி வந்து நின்றுச்சு? புரியுதா உங்களுக்கு? தானா ட்ரெயின் இங்கேருந்து கூத்தாநல்லூர்லேருந்து உருவாகி சென்னையில் போய் நிற்குமா? நிற்குன்னு சொன்னால் ஸ்டேஷனில் திடீர்னு ஒரு ட்ரெயின் உருவாச்சு, அது நேராக சென்னையில் போய் இறங்கி நின்றுச்சு அப்படின்னா, அதே போல் உலகம் வெடிச்சுது, கரெக்டாக மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல போய் நின்றுச்சுன்னு சொன்னால் புரியுதுங்களா? ரெண்டாவது, வசானி அன்னல்லாஹ லா யர்தா யுஷ்ரக மஅஹு அஹதன். அல்லாஹ் வந்து மனிதர்களை படைத்தான், அவனுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான், தூதரை அனுப்பினான். அதுக்கப்புறம் என்ன? அல்லாஹ் அன்னல்லாஹ லா யர்தா, அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுக்கு அந்த அடியார்கள் இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் பொருந்தி கொள்ள மாட்டான். லா மலக்கன் முகர்ரபன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, வலா நபியன் முர்சலன், மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களாக இருந்தாலும் சரி. வதலீலு கௌலுஹு தஆலா, அதற்கு ஆதாரம் என்னது? வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அனைத்தும் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு உரியதே. ஃபலா ததுஉ, ததுங்கிறது என்னது? அழைப்பு மாத்திரமல்ல, அத்வா மஹுல் இபாதா, இபாதத்துடைய மூலே என்னது? துவா. அப்போ அடிப்படையே துவா, அடிப்படை என்னது? இபாதத்துடைய அடிப்படை அத்வா. அப்போ அதை என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற யாருக்குமே செய்யக்கூடாது. துவா தானே கேட்கக்கூடாது. மெழுகு பத்தி ஊற்றி இது பண்ணலாமா? அது என்னது? பத்தி, ஊதுபத்தி, ஊதுபத்தியை பொருத்தி வைக்கலாமா? துவா தானே கேட்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. அது துவாங்கிறது இபாதத். இபாதத் என்னது? இபாதத் தான் என்னது? சொல்லிருங்க. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்ச, நம்ம இதில் பார்த்தோம், எதுலாம் தெரியுமா? கஷ்மீர் சுபகாத்தில் பார்த்தோம். நாங்கள் எங்கே அவங்களுக்கு இபாதத் செய்கிறோம் கேட்பாங்க. இபாதத்துங்கிறது ஒரு பொருளுடைய முழு அர்த்தம். நீங்களாம் மாணவர்கள் தானே, வீட்டு பாடம் தேடிட்டு வாங்க. இபாதத் தான் என்னது? ஷேக் ருஸ்லா இப்னு தைமியா வந்து இபாதத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு துவா இபாதத். அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்து அசைவுகளும் இபாதத். அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்து அசைவுகளும் இபாதத். நீங்க உங்க மனைவிக்கு ஊற்றுறீங்க, அது அசைவா இல்லையா? அசைவு, அது இபாதத். இபாதத் அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்துமே இபாதத். அப்போ அது இபாதத்னா துவாங்கிறது என்னது? இபாதத்துல ஒண்ணுதான். அப்போ அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ அப்படின்னா துவா தானே கேட்கக்கூடாது. அந்த அது என்ன பத்தி ஊதுபத்தி பொருத்தி வைக்கலாம், எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்ட்டுனா அதுவும் இபாதத்தில் அடங்கும். ஏன்? எல்லா செயல்களும் எல்லா அசைவுகளும் இபாதத். புரியுதுங்களா? பயம் இபாதத், நம்பிக்கை இபாதத். சரிங்களா? அப்போ எல்லாமே இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி யத்குலூன ஜன்னah இல்லா மன் அபா, என்னுடைய சமுதாயத்தில் எல்லாருமே சொர்க்கத்தில் நுழைவார்கள், இல்லா மன் அபா, மாறு செய்தவர்களை தவிர. மாறு செய்தவர்கள் யாரு? மன் அத்தானி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கீழ்ப்படித்தாரோ தஹலல் ஜன்னா, ஒமன் அசானி தஹலன் நார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமை யஹ்சில்லாஹ் வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, வ யதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ, யுத்கிலுஹு அன்னார். ஹுதூதுன்னா என்னதுன்னா, அல்லாஹ் தடை செய்ததை தாண்டி செல்றது. அல்லாஹ் தடை செய்து, அல்லாஹ் 4 மனைவி தான் ஹலால் ஆக்கியிருக்கான். 5வது மனைவிக்கு போறது அல்லாஹ்வுடைய இதை தாண்டது. அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் வரைமுறை செஞ்சிருக்கான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? வமை யஹ்சில்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை மாறு செய்கிறார்களோ, வ யதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ, யுத்கிலுஹு அன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நரகத்தில் நுழைத்து விடுவான்.
ஃபீஹா அவர்கள் அதில் இருப்பார்கள். வலஹும் அதாபுன் ஹாலிதீன ஃபீஹா நிரந்தரமாக இருப்பார்கள். லஹு அதாபுன் முஹீன் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது. சரி, நிறைய வசனங்களில் படிக்கும்போது ஹாலிதீன ஃபீஹா அபதன் படிப்பீங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் வச்சிருவான். என்ன சொல்றா? வஹாலிதீன ஃபீஹா அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா? அப்படி கிடையாது, சொர்க்கம் போவாங்க. அல்லாஹ் என்னது வரம்பு மீறி ஒருத்தரை கொலை செய்யக்கூடாது, அப்படித்தானே? வரம்பு மீறி ஒரு ஆளை கொலை செய்யக்கூடாது. அவர் தன்னை கொலை செஞ்சிட்டாருன்னா அல்லாஹ்வுடைய ஹுதூதை மீறிட்டாரு, அல்லாஹ்வுடைய எல்லையை மீறிட்டாரு. அப்போ அவர் நிரந்தர நரகமா? கிடையாது, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நரகம். சரியா? வமையாசில்லா வரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. அப்போ அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஏன்? அன்னல்லாஹ் ஹலகனா அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான். வரஸகனா நம்மளுக்கு உணவு வழங்கினான். வலம் யதுருகுனா ஹமலா நம்மளை சும்மா வீணா விட்டல்ல. எதுக்காக படைச்சா? வமா ஹலக்துல் இன்ஸ வல் ஜின்ன இல்லா லியஅபுதூன். உலமாக்கள் தஃப்சீர் கொடுக்கும்போது இல்லா லி யுவஹிதூனனி தௌஹீத் என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தான். அப்போ அடிப்படையான விஷயம் என்ன? நம்ம காலையில் பார்த்தோம், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு அல்லாஹ் சாட்சி சொல்றான். எதன் மீது அல்லாஹ் சாட்சி சொல்றான்? சாட்சியாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய சாட்சியாளன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சாட்சி சொல்றான் எதன் மீது? தௌஹீதின் மீது. என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தௌஹீத். அல்லாஹ் என்ன சாட்சி சொல்றான்? ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் சாட்சி சொல்றான். மேலே யார் சாட்சி சொல்றாங்க? வல் மலாயிகா மலக்குமார்கள் வ உலுல் இல்ம். அப்போ அல்லாஹ்வால் சாட்சி சொல்லப்பட்டது, மலக்குமார்களால் சாட்சி சொல்லப்பட்டது, கல்வியாளர்களால் இந்த உம்மத்தில் உள்ள கல்வியாளர்களால் சாட்சி சொல்லப்பட்டது. என்னது? அத்தௌஹீத். அத்தௌஹீத் என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ இந்த விஷயத்தில் யாரார் ஒரு ஆள் ஷிர்க் வச்சாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சாங்கன்னா, சிறிதோ பெரிதோ, உங்களுக்கு ஹதீஸ் தெரியும், ஒரு ஈயை கொண்டதுனால, ஈய அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு அறுத்து பலியிட்டதுனால நரகம் சென்றவங்களும் இருக்கிறாங்க, பலியிடாததுனால சொர்க்கம் சென்றவங்களும் இருக்கிறாங்க. ஹதீஸ் படிச்சிருக்கீங்க தானே? அப்போ வமை ஷிரிக் பில்லாஹ் அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநேக இடங்கள்ல ஷிர்க்கை பற்றி வரக்கூடிய அநேக இடங்கள்ல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஷெய். இன்னல்லாஹ லா யஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி. எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க் வைக்கக்கூடிய இதுகள் வரும்போது ஷெய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். ஷெய்ங்கிறது என்னது? நக்கீரா. நக்கீரான்னா என்ன? அதில் கொசுவும் அடங்கும், கொசுவை விட கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவும் அடங்கும். அப்போ நீங்க எந்த ஒன்றை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. கொசு அறுத்ததுனால சின்ன பாவம், யானை அறுத்ததுனால பெரிய ஷிர்க்கு அப்படி கிடையாது. நீங்க கொசுவை அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு அறுத்து பலியிட்டீங்கன்னா ஷிர்க் ஃபகத் அஷ்ரக்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே வலஇன் அஷ்ரக்த நீ இணை வைத்தாலும் ல யஹ்பிதன் அமலுக். அப்போ ஷிர்க் என்பது சிறிய ஷிர்க்காக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் பொருந்தி கொள்ள மாட்டான். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன? وأن من أطاع رسولا ووحد الله لا يجوز له موالاة من حاد الله ورسوله ولو كان أقرب قريب. முதல்ல என்னது? அல்லாஹ் நம்மளை படைத்தான், உணவு வழங்கினான், வெறுமனை விட்டுவிடலை. என்ன செஞ்சான்? நம்மளுக்கு தூதர் அனுப்புனா. தூதர் நம்மளை என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை மற்றும் வணங்குங்கள். எல்லா தூதர்களும் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் தவிர்ந்திருங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னது? ரெண்டாவது பாயிண்ட், இன்னல்லாஹ லா யர்தா யுஷ்ரக மஅஹு அல்லாஹ்வோடு இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் பொருந்தி கொள்ள மாட்டான். சரியா?
யார் இந்த ரெண்டையும் முழுமையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு மீது என்ன கடமைன்னா இந்த மூணாவது விஷயம் இல்லாமல் முதல் ரெண்டு விஷயம் கிடையாது. இந்த மூணாவது விஷயம் பரிபூர்ணமானால் மட்டும்தான் அத்தௌஹீத் பரிபூர்ணமாகும். என்னது? யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் யார் இருக்கிறார்களோ அவருக்கு ஆகமாகாது. எது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுக்கிறாங்க தெரியுமா, அவங்களோட சேர்வது. யார் அது? காஃபிர் மட்டுமா இருப்பாங்க? யாரா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வலவ் கான அக்ரப கரீபின், ஒரு உற்ற உறவினராக இருந்தாலும் சரி, பாப்பா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி. பத்ர் யுத்தங்களாம் முடிஞ்சது. என்ன பேசினாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவங்களுடைய மகனும் என்ன பேசினாங்க தெரியுமா? பாருங்க, என்னுடைய வாளுக்கு பக்கத்தில் உங்களுடைய தலை நிறைய டைம் வந்துச்சு, நான் நீங்கள் என்னுடைய தந்தைன்னு விட்டுட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க? இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு வாட்டி கிடைச்சாலும் நீ என் முன்னாடி இப்போ நின்றுருக்க மாட்டேன்னாங்க. யார் அவங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுக்கக்கூடியவங்க. அப்போ வெறுக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களோட உறவு வைத்துக் கொள்வது இந்த தௌஹீதை சரியான முறையில் செய்வதவங்களுக்கு ஆகுமானது அல்ல. அதான் அல் வலா அல் பரா. இப்போ கூட நம்ம புத்தகம் எழுதினோம் தெரியுமா? புத்தகம் வெளியே வந்துச்சுல்ல, இஸ்லாத்தின் பார்வையில் நேசித்தலும் வெறுத்தலும். அந்த புத்தகம் இது சம்பந்தமாக தான், முழுமையாக இந்த அல் வலா அல் பரா சம்பந்தமாக தான். அதுக்கு ஆதாரம் என்ன? லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்ட மூமின்கள் யாரும் யாரை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுக்கிறார்களோ அவர்களுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வலவ் கானு ஆபாஹும், அவருடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, வ அப்னாஅஹும், அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்தஹும், அவருடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உலாயிக கதஃப ஃபீ குலூபிஹிம் ஈமான், இவர்கள் உள்ளத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை பதித்து விட்டான். யாருடைய உள்ளத்தில்? தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி. அதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகக்கூடாது. நம்ம இப்போ நம்ம திடீர்னு சலஃபியாக மாட்டோம், வீட்டுக்கு போனோன்னா திடீர்னு நம்ம ஒரு பயான் கேட்போம், நம்மளுக்கு ஒரு பூஸ்டிங் வருது தெரியுமா? அன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹுவா மாறிடுவோம். அன்னைக்கு போய் வீட்டில் இருக்க டிவி எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கக்கூடாது, அது முட்டாள்தனம். திடீர்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லிடுவாங்க மேக்க கால் நீட்டாதன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு போய் வீட்டில் எல்லாரும் நீட்டுறவங்களுக்குலாம் அடிக்கணும், நீட்டாத நீட்டாத நீட்டாதன்ட்டு. அது இல்லை எக்ஸ்ட்ரீம். அப்படி செய்ய சொல்லலை. நம்மளுடைய குடும்பத்தார் இருக்காங்களா, அன்போட நடந்து கொள்ளணும். அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை வெறுக்கிறாங்களா? கிடையாது, அறியாமையில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் செய்யும்போது நீங்கள் எந்த வழிமுறையில் இருக்கீங்களோ அந்த வழிமுறை அவங்க தவறாக நினைப்பாங்க. இவன் ஏன் இருக்கிறான்னா இவன் இருக்கிறது சரியில்லை, எது செலஃபி சரியில்லை, அதனால் என்னது அந்த இடமே போவாதப்பா, ஒருத்தன் இப்படி போய் தான் வீட்டில் பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க. அது கெட்ட பேர். செலஃபுங்கிறது அத்தீன் முஆமலா, மார்க்கம் என்பது என்னதுன்னா முஆமலா, நல்ல முறையில் நடந்து கொள்வது தான் மார்க்கம். கொடுக்கலவாங்க இல்லை, முஆமலானா சேர்ந்து வாழுவது. அத்தீன் முஆமலா, நல்ல முறையில் கொள்வது. புரியுதுங்களா? அப்போ நல்ல முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், நல்ல முறையில் பேசணும், நல்ல முறையில் வைக்கணும். நான் பல டைம் சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் ஹலாலான விஷயம், நம்மளால் செய்ய முடியாத விஷயம் என்னது? நிறைய டைம் சொன்னேன், ஒரு ஹலாலான விஷயம் நம்மளால் செய்ய முடியாத விஷயம். ஹலால் தான், ஆனால் செய்ய முடியாது, தான் கஷ்டம். ஹலால் தான் செய்ய முடியாது, ஹராம செஞ்சுட்டு போயிடலாம். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தாயிட்ட போயிட்டு என்ன சொல்கிறது, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறது ஹலால், நம்மளால் செய்ய முடியாத விஷயம். புரியுது? அந்த மாதிரி அன்போடு செய்கிறது கஷ்டமாக இருக்கும் முதல்ல. ஆனால் தாயிட்ட சண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ பாருங்கள் சைத்தான் நம்மளை எப்படி இது பண்ணுறான்ட்டு. எது தவறான விஷயமோ அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தாயிட்ட அதிகமாக என்ன செஞ்சுருப்பீங்க?
ஒழுங்காக அன்போடு இருந்திருப்பீங்களா இல்லை சண்டையில் இருந்திருப்பீங்களா? யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்தோன்னா அப்போ மண்டையில் ஓடும், அம்மா போல் யாரும் இல்லை, அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. அப்போ அப்படி ட்ராவலில் வரும்போது மட்டும் மைண்டில் இருக்கும். வந்தோடனே தொடுகுடா சரியில்லை, கூட்டு சரியில்லை, சோத்தில் உப்பு இல்லை, மாறிடும். எப்போதுமே ஒரு விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் நடைமுறையில் கொண்டே வர முடியாது. தத்வீக்குன்னு சொல்லி ஒன்று வேணும். அது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம காலேஜில் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படாத பொறுமை வருமே தவிர இல்லை பொறுமை வராது. அது எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா, நீங்கள் திருமணம் முடிச்சு சண்டை கூட்டமாக இருக்கும் தெரியுமா, அப்போ தான் உணர்வீங்க. ஏன் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நல்லா எப்படிலாம் திங்க் பண்ணியிருப்பீங்க, சண்டை ஒன்றும் வராது, நம்ம இருக்கிற பாய் அப்படி தானே, சும்மா சொல்லுங்கள் பாய், எல்லாம் நினைக்கிறது தான். பார்த்தீங்களா சொல்லிட்டேன், எல்லாம் நினைக்கிறது தான். ஆனால் முடித்ததுக்கப்புறம் ஏன் சண்டை வருதுன்னா, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகலை, நம்ம அதை வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலை. டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு இது வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் போகக்கூடாது, சரிங்களா? யார் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அல்லாவே அல்லாவுடைய தூதரையும் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அந்த முறையில் நடந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? யார் இந்த மாதிரி உலாயிக்க கதப ஃபீ குலூபிஹிம் அல் ஈமான், அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானை கடமையாக்கி விட்டான். வ ஐயதஹும் பி ரூஹி மின்ஹு, அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தி விட்டான். வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக அதிலே தங்குவார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அதைவிட அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கும். வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை. சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா கிடையாது, இது அல்லாஹ்வுடைய படை. உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வேற ஒரு இதுதான் 3. முதல்ல இமாம் அஹ்மத் அப்துல் வஹாப் சொல்லக்கூடிய 3 அடிப்படை கடமை, கற்றுக்கொள்வது கடமை. அந்த 3 இதுதான் அத்தௌஹீத். அந்த 3மே தௌஹீத் தான். முதல்ல என்னது? அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொள்றது. ரெண்டாவது என்னது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. மூணாவது என்னது? வலா அல் பரா. அத்தௌஹீத் வலா அல் பராம் இல்லாமல் ஒருபோதும் முழுமை பெறாது. அப்போ முதல் 3 விஷயம் என்னது? இதுதான். இது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமை படிப்பது. அதில் படிக்காமல் இருப்பதனால எந்த ஒரு எக்ஸ்கியூஸ், தமிழ் என்னது, நிர்பந்தம் கிடையாது. ஆமாம், காரணம் கூறுறதெல்லாம் பாருங்கள், நானே தமிழ் சொல்கிறேன், விதிவிலக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி கல்வியிலிருந்து யாருமே காரணம் சொல்லி விதிவிலக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா இது ஃபர்து ஐன், கடமையான கல்வி, கடமையான கல்வி. சரிங்களா? அப்போ இதை படிப்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை. அதனால தான் எஜிபு அலைனா தஅல்லுமு ஸலாஸ மஸாயில், 3 அடிப்படைகளை படிப்பது கடமை. வல் அமலு பிஹின்ன, அதை அமல் செய்வது கட்டாயம். 50 ஆயிடுச்சு, வாக்கு கொடுத்துருக்கோம். ஹை, இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுப்போம். ஏதாச்சும் சந்தேகம் தான் கேட்காதீங்க.